இங்க ஸ்டேஜ்ல கங்காவை பார்த்தோன்னே இந்த பக்கம் குமரனுக்கு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுது. அது மட்டும் இல்லாம நீ எங்க இங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே நேரத்துல கங்காவுமே ஓடி போய் இந்த பக்கம் குமரனை ஹக் பண்ணது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி உங்களுக்காக தான் வந்தேன். எந்த ஒரு இடத்துல நீங்க தனியா நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்க நான் வந்தேன். அதுவும் இல்லாம நான் மட்டும் வரல, ஃபேமிலியோட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்டேஜுக்கு கீழே இருக்கிற மொத்த ஃபேமிலியும் காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா அங்கே ஸ்டேஜில் இருக்க ஜட்ஜஸ் அதே நேரம் ஹோஸ்ட் எல்லாருமே சேர்ந்து இந்த பக்கம் வந்து குமரனுக்கு பயங்கரமா சேரப் பண்றாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் காம்படிஷன் ஆரம்பிக்க போது அப்போ குமரன்ட்ட கங்காவுமே நீங்க எப்படியாவது அந்த காம்படிஷன்ல ஜெயிக்கணும், நம்ம லைஃப் அப்படியே மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக சொல்லிட்டு அவங்களுமே கீழே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் காம்படிஷனும் பக்காவாக நடந்துகிட்டு இருக்கு. இங்கே குமரனுமே வந்து தன் ஒய்ஃபு தன் ஃபேமிலியெல்லாம் தன்னை பார்க்க வந்திருக்கிறதுனால செம்மையாக ஹாப்பி ஆகிட்டு இந்த பக்கம் வெறித்தனமாக காம்படிஷனில் இந்த மாதிரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நவீனுக்கு தான் சுத்தமாக வந்து மனசே இல்லை. அவர் வேண்டா விருப்பா தான் இந்த பக்கம் வந்த மாதிரி இருக்கு. சொல்லப்போனால் அவருமே இங்கே யமுனா கூப்பிட்டதுனால தான் வந்திருக்காங்க, இல்லைன்னா வந்திருக்க மாட்டாரு. ஆனால் இந்த பக்கம் குமரனுக்கு இங்கே இவருக்கு ஆதரவாக வந்திருக்க இந்த பக்கம் நிவின் விஜய் இவங்களெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அவருமே பயங்கரமாக வந்து தெரிக்க விடுற மாதிரி இங்கே பார்ட்டிசிபேஷன்லாம் முடிச்சிடுறாரு. அதுக்கு அடுத்தபடியே இந்த பக்கம் வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் இந்த பக்கம் ஃபர்ஸ்ட்டாக வந்து இங்கே டேரக்டாக எப்பவும் போல குமரன் செலக்ட் ஆயிடுறாரு. இதை பார்த்தோன்னு இங்கே கங்கா அது நேரம் வீட்டில் இருக்க எல்லாருமே செம்மையாக ஹாப்பி ஆயிடுறாங்க. குமரனை பார்த்து பயங்கரமாக சேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹோஸ்ட்டுமே பரவாயில்ல குமரன், உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியும் சரியான சப்போர்ட்டாக இருக்குது, அதே நேரம் நீங்கள் உங்கள் டேலண்ட்டை ரொம்பவே திறமையாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் குமரனுக்கு பயங்கரமாக வந்து ஹாட்ஸ் அப் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் குமரனுக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு கிஃப்ட் மாதிரியும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் குமரனுமே இந்த கிஃப்ட்டை நான் வந்து விஜய் கையிலேருந்து வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் அந்த ஹோஸ்ட்டுமே சரி ஓகே வாங்க, யார் விஜய் வாங்க அப்படின்னு சொல்லி விஜய் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாங்க. ஆனால் விஜயுமே இல்லை பரவாயில்ல நீங்கள் வாங்க வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் குமரனுமே இல்லை கிடையவே கிடையாது, இந்த கிஃப்ட்டை நான் விஜய் கையால் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் விஜய் தான். ஏன்னா போட்டிருக்க காஸ்டியூம்லேருந்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் இந்த பக்கம் எல்லாமே எனக்கு டீச் பண்ணது விஜய் தான். அதனால இந்த கிஃப்ட் எல்லாம் நான் வந்து விஜய் கையால் தான் வாங்க ஆசைப்படுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கிட்டோன்னே இந்த பக்கம் வந்து கங்கா வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த பக்கம் விஜய் ஸ்டேஜுக்கு போக சொல்கிறாங்க. இங்கே விஜயமே வேற வழி இல்லாமல் ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்காரு. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க காவேரிக்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன இது, விஜய் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, சொல்லப்போனால் நான் இந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனை பார்த்தது இல்லையே, எதுக்காக என்கிட்ட வெறுப்பாக நடந்துக்கிறாரு, என்னை இன்னும் 2 வாரத்தில் டைவர்ஸ் பண்ண போறாரு, அப்புறம் எதுக்காக என்னோட அக்காவது ஹஸ்பண்டுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வியப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த ஸ்டேஜுக்கு போன விஜய் கிட்டேயுமே அங்கே இருக்கிற ஹோஸ்ட்டுமே சார் பரவாயில்ல சார், நீங்கள் ஒரு நல்ல கலைஞனை வளர்த்து விடுறதுக்கு நீங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இது கேட்ட விஜயுமே இல்லை 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 நான்லாம் அப்படி பண்ணவே கிடையாது, குமரன் எப்போவுமே அவரோட திறமையை வச்சு தான் மேலே வந்துட்டு இருக்காரு, நான் பண்ண ஹெல்ப்னாலலாம் ஒன்றும் கிடையாது, நான் லைட்டாக அவருக்கு சின்ன சின்ன ஐடியாஸ் மட்டும் தான் கொடுத்தேனே தவிர மற்ற எல்லா எஃபர்ட்டுமே அவரோட தான், அதனால இந்த வெற்றியும் அவரோட தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டையுமே வாங்கி இந்த பக்கம் குமரன்ட்ட கொடுக்குறாரு. இங்கே குமரனுமே விஜய்க்கு கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயமே ஹக் பண்ணுறாங்க. இங்கே விஜயமே ஓகே 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 எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே கொஞ்சம் காம் பண்ணிட்டு எப்பவும் போல அவரும் கீழே வந்துடுறாரு. கீழே வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் காவேரி இங்கே வச்சக்கன் வாங்காமல் விஜயை பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே விஜய்க்கே ஒரு எம்பாரிசங்காக இருக்குது, என்ன இது எதுக்காக என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுமே சிரிச்சுக்கிட்டு ரொம்பவே கேஷுவலாக விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுமே முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த பக்கம் எல்லாருமே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தயாராகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் விஜய் மட்டும் இல்லை நான் காவேரி கூட்டிட்டு கொஞ்சம் வெளியில் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. உடனே இதை கேட்ட காவேரியோட பாட்டியுமே சரி சரி கிளம்புங்க சின்னஞ்சிருச்சுங்க, அப்பப்போ அங்கங்கே போயிட்டு வர வேண்டியது இருக்கும், அதனால நீங்கள் இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி காவேரி கூட்டி கிளம்ப சொல்கிறாங்க. ஆனால் காவேரியும் இல்லை இல்லை நான் எங்கே போகணும், நானும் வரலைங்க, நீங்கள் வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் காவேரியோட அம்மாவும் டக்குன்னு காவேரியோட மண்டையில் நங்குன்னு ஒரு கொட்டு கூட்டி மாப்பிள்ளை தான் கூப்பிட்றாரு, இங்கே நின்றுட்டு இருக்க கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரியும் அதே வண்டியில் ஏற்றி விட்டுறாங்க. இங்கே காவேரியுமே வேண்டாம் விருப்பம் அந்த வண்டியில் ஏறி உட்காந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி பக்கத்தில் இருக்க விஜயுமே என்ன காவேரி இன்னைக்கு நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல இருக்கு, நான் ஸ்டேஜில் இருந்து பார்க்கும்போது பார்த்தா நீ பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே காவேரியுமே ஆமாம் இன்னைக்கு நடந்த விஷயத்தில் நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், சொல்லப்போனால் குமரன் மாமன் நினைச்சது சாதிச்சிட்டாரு, அதனால தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயை பார்த்து உங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை இது மாதிரி எப்படினாலும் நான் 2 வாரத்தில் டைவர்ஸ் ஆக போகிறேன், இந்த மாதிரி டைவர்ஸ் ஆக போகிற பொண்ணோட அக்காவோட ஹஸ்பண்டுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய மனசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு இருக்கிறதுலாம் பெரிய மனசு தான், பட் ஆனால் இந்த காரணத்தை சொல்லி தான் நீ சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அதான் நம்ம அக்ரிமெண்ட்ல எல்லாமே இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக திருப்பி அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படியும் காவேரி டென்ஷன் ஆகிட்டு ஆமாம் அது எப்படி இருந்தாலும் அதானே நடக்க போகுது, அப்புறம் அதை பற்றி பேசுறதுல உங்களுக்கு என்ன வருத்தம், உங்களுக்கு தான் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மறுபடியுமே விஜயை குத்தி காட்டுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ விஜயமே மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு இந்த பக்கம் கார் ட்ரைவ் பண்ணுறாரு. அதே நேரத்தில் அங்கே போயிட்டே இருக்கும்போது விஜயோட காரை பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து இடிச்சிடுறாரு. இந்த பக்கம் டக்குனுங்க காவேரியுமே வந்து தன்னோட தலையை கொண்டு போயிட்டு முன்னாடி இருக்க டேஷ்போர்டில் இடிச்சிடுறாங்க. இதை பார்த்து விஜயுமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு டக்குன்னு இறங்கி போய் அந்த கார் இடிச்சால போய் பார்க்குறாங்க. அவருமே மயக்கம் போட்டிருக்காரு. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் விஜயுமே முதல்ல ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரியை வந்து பார்க்குறாங்க. ஆனால் காவேரியோட நெத்தியிலுமே வந்து லைட்டாக அடிபட்டு இங்கே பிளட்டுமே லீக் ஆகுது. இதை பார்த்தோன்னு விஜய் ரொம்ப பதறி போறாரு. முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பின்னாடி இடிச்ச வரையும் இங்கே காவேரியும் கூட்டிட்டு டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போயிட்டு விஜய் காவேரிக்காக இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு நர்ஸ் டாக்டரையும் கூப்பிட்டு பண்ணிட்டு இருக்க விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ இங்கே காவேரிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவர் எதுக்காக எனக்காக இவ்வளோ மெனக்கடுறாரு, ஸோ அப்போ எனக்காக ஏன் இவர் இந்த
அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாருன்னு சொல்லி இங்க பரபரப்பா பண்ணிக்கிட்டு இருக்க விஜயை பார்த்து